ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை சமாளிக்க முடியாமல் நீ திணறுவதால் தான் உன்னை காப்பாற்றி முடியாத பிரச்சனைகளையும் முடிய வச்சு, தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு, உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் என்னுடைய நெற்றியை தொடும்படி நான் செய்தேன். கூடிய விரைவில் நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகுது. எப்போது சாயப்பா என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு கேட்டுக்கொண்டே இருந்தாயே, இதோ ஓரிரு நாட்களிலேயே உன் விருப்பம் போல எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. உன்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை நான் ஒருபோதும் உனக்கு கொடுக்கவே இல்லை என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் கடந்து வர முடியும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது இப்போதே இந்த சூழ்நிலையை கண்டு நீ ஏன் சோர்ந்து போகணும்? இதுவரை எந்த சக்தி உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றி வழி நடத்தியதோ அந்த சக்தி உன் சாயப்பா நாதான். இனிமேலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. என்னுடைய அன்பின் பிடியில் நான் உன்னை வச்சிருக்கேன். நீ உன்னுடைய பிடியில் உன் மனசை வச்சுக்கோ. நீ சொல்கிறபடி தான் உன் மனசு எல்லாத்தையும் கேட்கணும். ஏதாவது வருத்தமோ கஷ்டமோ வந்தால் கூட நீ உன் மனசுக்கு சமாதானம் சொல்லி அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். உன்னுடைய மனக்காயங்களையும் மனபாரங்களையும் உன் சாயப்பா நான் சரி செய்கிறேன். உன் மனசில் ஏதோ கவலையாக இருக்குது, ஏதோ கஷ்டமாக இருக்குது, ஏதோ வருத்தம் இருக்குன்னு தோணுச்சுன்னா உனக்கு பிடிச்ச பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்து. ஆனால் அதிக நேரம் தேவையற்ற பொழுதுபோக்குகளில் நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது என் செல்லமே. உன் மனசை ஒருநிலைப்படுத்தி உன் சாயப்பாவின் ஆலயத்திற்கு வந்து நீ என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட போதும். உன் மனசுக்கு தேவையான அமைதியையும் நான் கொடுப்பேன். உன் குழப்பங்களுக்கு தேவையான முடிவையும் நான் கொடுப்பேன். உன் மனசை நீ மாற்ற முடியலைன்னு கவலைப்படாத. அது இயல்பாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும்படி நான் உனக்கு துணை நிற்பேன். மனசுங்கிறது வெளியே எங்கேயோ இருந்து வர்றது கிடையாது. நீ உன் எண்ணங்களில் என்ன யோசிக்கிறியோ அது எல்லா எண்ணங்களும் சேர்ந்த கலவைதான் உன்னுடைய மனசு. அப்படி நீ யோசிக்கக்கூடிய எண்ணங்களை நல்லதாக வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக ஓ மனசு நிம்மதியாக இலகுவானதாக இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களையும் உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் உண்டாக்கக்கூடிய விஷயங்களையும் நீ யோசிச்சினா அந்த எண்ணங்கள் என்பது ஓ மனசுக்கு பாரத்தை கொடுத்துடும். எப்போதுமே நீ அமைதியாக இருக்கணும் தானே ஆசைப்படுற? கவலைப்படாத. உன்னுடைய கவலைகளையும் கலக்கத்தையும் எல்லாத்தையும் சரி செஞ்சு மன உளைச்சலில் இருக்கக்கூடிய உனக்கு மன அமைதியை கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன். இதுவும் கடந்து போகுன்றத ஒருபோதும் நினைக்க மறக்காதே என் செல்லமே. அந்த நம்பிக்கை எப்போதும் உன் மனசுக்குள்ளே இருந்தாலே போதும். எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பது எனக்கு சுலபமாக மாறிடும். உனக்கு என்ன வேணும்னு உன் கோரிக்கைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா? இனிமேலும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கைங்கிற அச்சாணியை உன் மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையோடு இரு. எறும்பு ஊற ஊற எப்படி கல் தேஞ்சு போகுதோ அதே போல் உன்னுடைய நம்பிக்கை அதிகமாக ஆக உன் வாழ்க்கையினை நான் சரி செஞ்சு உன்னை வளர வைப்பேன். நல்ல வாழ்க்கை உனக்கு கூடிய சீக்கிரம் அமையும். எப்போது நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காம எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு நம்பிக்கவை. எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானே. ஒரு சில நிகழ்வுகளை வச்சு உன் வாழ்க்கை முழுசுலையும் நீ முடிவெடுத்துட வேண்டாம் என் செல்லமே. இங்கே பல விஷயங்கள் மனிதர்களை தாண்டி என் கைகளில் தான் இருக்குது. நான் உனக்கான நல்ல நேரத்தை வரவழைச்சு உன் வாழ்க்கையையும் அழகானதாக மாற்றுவேன். இனிமேலும் நீ எப்போதும் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்வதற்காக தானே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை காப்பாற்றுறதுக்காக உன் சாயப்பா நானே வந்திருக்கேன். இனி எல்லாமே நல்லதாகவும் வல்லதாகவும் மிகவும் அற்புதமானதாகவும் மட்டும்தான் நடக்கும். உன் கோரிக்கைகளையெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா? அத்தனையும் நான் சரி செஞ்சு உன்னை காப்பாற்றி சந்தோஷப்படுத்துவேன். ஓம் சாய்ராம்.